ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணு அவ தங்கி இருந்த பிளாட்டுக்குள்ள ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடக்குற அந்த நிலையை கண்ணால பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில பாலியல் வன்புணர்வு பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா. இந்த விஷயத்த முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதே அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டியும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் தான். ஆனா போலீஸ்காரங்க இந்த வழக்குல கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டையும் செக்யூரிட்டியுமே பிரைம் சஸ்பெக்டா வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது தாங்க தெரிய வருது, ஊருக்குள்ள இதே மாதிரியான பேட்டர்ன்ல நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்தரா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவர திடுக்கிட்டும் உண்மைகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கமிஷனர் ஆபீஸை காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டிருக்கா. அதுவும் அவன் தங்கி இருந்த வீட்டுக்குள்ளேயே. அந்த வழக்க கமிஷனர் பிரபாகரன் பார்த்துட்டு அந்த ஜுடிஷியல் இன்ஸ்பெக்டர் வர சொல்றாரு. ஜெனியோட வழக்க பத்தி டிஸ்கஸ் பண்றாருங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்க நீண்ட நாட்களாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்காதனால இந்த வழக்க சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அங்கேயும் பெருசா எந்த லீடும் கிடைக்காதனால இந்த வழக்கை எப்படியும் டிராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல கமிஷனர் சொல்றாரு, அப்படியெல்லாம் டிராப் பண்ணக்கூடாது. இந்த வழக்கை ரீஓபன் பண்றோம், ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றோம். இந்த வழக்குக்கு தொடர்புடைய எல்லாரோட டீட்டெயிலுமே எனக்கு வேணும். அவங்க இருக்கிற கரண்ட் அட்ரஸ், முடிஞ்சா அவங்க எல்லாருமே நேர்லயும் வந்து ஆஜராகணும். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஏசி துவாரகா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் அண்ட் இவங்களை எல்லாம் ஆஜர்படுத்தி இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கமிஷனர் சொல்றாருங்க. இப்ப மீடியால எல்லாம் இந்த வழக்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க நமக்கு விஷயம் தெரிய வருது, இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு அவளோட வீட்லயே கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கா. 5 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ்காரங்க இந்த வழக்கை ரீஓபன் பண்றாங்க அப்படின்ட்டு. ஒரு இடத்துல கிரைம் நடக்குது அப்படின்னா அது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிலே ஆனாலே ஏகப்பட்ட எவிடன்ஸை போலீஸ்காரங்க லாஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஆனா இந்த வழக்கை 5 வருஷத்துக்கு அப்புறம் ரீஓபன் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து வெளியில போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு கார்ல வந்து அபார்ட்மெண்ட் வாசல்ல இறங்கி இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பாய் சொல்ல பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். கையில பீட்சா பேக்கோட இவ நேரா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையறா. அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்னா வீட்டுக்குள்ள ஜெனியை தவிர வேற யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. யாருன்னு பாக்குறதுக்குள்ள அந்த நபர், அந்த மர்ம மனிதர் ஜெனிய கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அட்டாக் பண்ணதோட மட்டும் இல்லாம ரேப் பண்ணி கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. அவ இறந்து கிடக்குற அந்த நிலையெல்லாம் கண்ணால பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ப்ரூட்டலா இருக்குது. போலீஸ்காரங்க உடனடியா இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு போன் அடிச்சா அவங்க அம்மா பதறி அடிச்சிட்டு வராங்க. அவங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறதுக்காக வெளியூர் போயிருந்திருக்காங்க போல. அந்த டைம்ல தான் இந்த பொண்ணுக்கு இந்த அநீதி நடந்திருக்கு. ஜெனியோட பாய் ஃப்ரெண்டும் செக்யூரிட்டியும் தான் போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே வெளியில தான் நின்னுட்டு இருக்காங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க சித்தார்த் அப்படின்றான். உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க அவன் என் ஃப்ரெண்டு சார், அவளை பார்க்க வந்தேன், அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே நில்ல அப்படின்ட்டு செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்றாங்க. அவர் ரொம்ப நாளாவே செக்யூரிட்டியா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. சரி இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இவங்க 2 பேரும் வராங்க. போலீஸ்காரங்களுக்கு இந்த மர்டர் ஒன்றும் புதுசு இல்ல, இதே மாதிரி சிட்டில நிறைய மர்டர்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பதான் ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, இந்த மர்டர்ஸ்க்கெல்லாம் காரணம் ட்ரக்ஸ் தான் சார். ஒருத்தன் ட்ரக் எடுத்துட்டானா அவன் தன் நிலையை மறந்து என்ன பண்றானே தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிடறான். மோஸ்ட் ஆஃப் த கிரைமுக்கு காரணம் போதை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் மர்டரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சரி எதுவா இருந்தாலும் ஏசி வந்துட்டோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஏசி துவாரகா வராங்க. உடனடியா கிரைம் சீனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அவங்களாலேயே பார்க்க முடியலங்க, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்குது. இனிஷியல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா, ஃபாரன்சிக் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க எல்லாமே பண்ணியாச்சு மேம் அப்படின்ற மாதிரி வந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. இந்த வீட்டை முழுசா செக் பண்ணி பாத்தீங்களா, வேல்யூபிள்ஸ் ஏதாவது தெஃப்டா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல மேம் எல்லாமே அப்படியே இருக்குது. சோ தெஃப்ட்டுக்காக இந்த மர்டர் நடந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஏசி துவாரகா சொல்றாங்க, இதே மாதிரியான ஒரு மர்டர் வேளச்சேரியில் நடந்தது. மேபி அந்த மர்டருக்கும் இந்த மர்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்ற மாதிரி தோணுது. அப்படிங்கும்போது அதனாலதான் மேடம் உங்ககிட்ட உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வெயிட் பண்றேன், நீங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. ஃபாரன்சிக் டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. மூல முடுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி க்ளூஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா பிரியங்கா அப்படின்ற ஒரு பொண்ணை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, ஜெனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்ப ஜெனியோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பிரியங்காக்கு கால் வருது. என்னடா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ஜெனி நம்மளை விட்டுட்டு போயிட்டா, இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஜெனியோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியோட பேரண்ட்ஸை விடவே பிரியங்கா ரொம்ப மனமுடிஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா ஜெனினா பிரியங்காக்கு அவ்வளவு பிடிக்குங்க. இப்ப மீடியாக்காரங்களோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தான் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்து இந்த பொண்ணு ஏதாவது பண்ணி இறந்து போயிருக்காளா இல்ல இது மர்டரா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது துவாரகா சொல்றாங்க, இது கிளியர் கட் மர்டர் தான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் க்ளூஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப மீடியால எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜெனி
அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. சரி, நீட் எக்ஸாம்னால தான் இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு இறந்து போயிருப்பா அப்படின்னு பார்த்தா நீட் ரிசல்ட்ல அந்த பொண்ணு பாஸ் பண்ணியிருக்கா. அப்ப கண்டிப்பா இது தற்கொலை இல்ல கொலை அப்படின்ற மாதிரி மீடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல ஏசி துவாரகாக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருதுங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணை 3 இருந்து 4 முறை பாலியல் வன்புணர்வு பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. கொலையோட பேட்டர்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணியிருக்கான் கில்லர். அதுவும் குறிப்பா அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட், ஹார்ட், லங்ஸ், கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே குத்தி கொலை பண்ணியிருக்கான். அவங்களோட த்ரோட் அறுக்கப்பட்டு நிறைய பிளட் லாஸ் ஆயிருந்திருக்கு. இது ஒரு ப்ரூட்டல் மர்டர் தான் மேம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. சரி, 3 இருந்து 4 முறை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுக்கு பின்னாடி இவங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இதுல ஒரு நபர் இன்வால்வ் ஆகாம கேங் ரேப் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு நபர் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இதெல்லாம் ரிப்போர்ட்ல வந்துருங்க. ரிப்போர்ட்ல வராத ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா அந்த கொலைகாரம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதம் அவனுடைய பேட்டர்ன்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது அவனுடைய முதல் கொலை கிடையாது. அவன் ரிப்பீட்டடா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. பட் இதை என்னால ரிப்போர்ட்டா கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இப்போ துவாரகா கேக்குறாங்க, இப்போ இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து செமன் சாம்பிள்ஸ் எடுத்தீங்க இல்லையா? அந்த செமன் சாம்பிள்ல இருந்து பிளட் குரூப் நம்ம செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது வாய்ப்பு இருக்கு, பட் ரிஸ்க் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இப்போ ஜெனியோட உறவினர்கள் கிட்ட டெட் பாடி ஒப்படைச்சிடுறாங்க. ஜெனிக்கான இறுதி சடங்கு நடக்குதுங்க. அந்த இறுதி சடங்குல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்குதுங்க எல்லாருக்குமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரியங்காவை நம்ம பார்த்தலையா? பிரியங்கா வேற யாரும் கிடையாதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கமிஷனரை பார்த்தலையா? அந்த கமிஷனரோட பொண்ணு தான். எப்போதுமே பாத்தீங்கன்னா ஜெனியும் பிரியங்காவும் ஒன்னா தான் இருப்பாங்க, ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே நீட் எக்ஸாம் எழுதி இருக்காங்க. பிரியங்காவை பாக்குறதுக்கா ஜெனி வருவா. ஜெனி ஒரு மாதிரி சேடா இருப்பா. ஏன் இப்படி சேடா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாலும் உன்னோட அப்பா கமிஷனர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு, அதனால ஏதாவது ஒரு நல்ல காலேஜ்ல ஒன்னு சேர்த்து விடுவாரு. ஆனா என்னோட அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுறவர் தானே, அதனால நல்ல காலேஜ்ல சேர்த்து விடுற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? நீ எந்த காலேஜ்ல சேருவியோ அந்த காலேஜ்ல தான் நான் படிப்பேன். பணம் இருக்கு பணம் இல்ல அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. நம்ம 2 பேரும் என்னைக்குமே ஒற்றுமையா தான் இருப்போம். நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க குரூப் எல்லாருமே சேர்ந்து நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை செக் பண்றதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பாஸ்னு வந்திருக்கு. எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. மீடியாக்காரங்க எல்லாம் ஏசி துவாரகா கிட்ட போயிட்டு ஜெனியோட வழக்க பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துவாரகா சொல்லிடுறாங்க இது ஒரு ரேப் அண்ட் மர்டர் தான் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வேளச்சேரி அப்படின்ற இடத்துல இதே மாதிரியான பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்குது. அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கா மேடம் அப்படின்னு கேட்க, இல்ல ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான பதில தானே மேடம் சொன்னீங்க அப்படின்னு மீடியாக்காரங்க கேட்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த வழக்குல போலீஸ்காரங்களுக்கு பெருசா எந்த லீடும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லா இடத்துலயுமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் வலுப்பெற்று விரிவடைஞ்சிட்டே இருக்குது. இதை கமிஷனர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல உட்காந்து பாக்குறாரு. இப்ப ஏசி துவாரகாவை கமிஷனர் வர சொல்றாருங்க. பயங்கரமா திட்டுறாரு. இது வரைக்கும் உங்க ஜுடிஷியல்ல 2 மர்டர் நடந்திருக்குது. இந்த 2 மர்டர்லயுமே உங்களால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே விட்டா இது வளர்ந்துட்டே போகும்னு வேற தோணுது. உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிருங்க, நான் வேற ஏதாவது ஆக்ஷன் கூட எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கமிஷனர் திட்டுறாருங்க. துவாரகா செம்ம கோவத்தோட ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்களோட டீம் கிட்ட முதல்ல கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அந்த பையனையும் அந்த வாட்ச்மேனையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரியங்காவை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. பிரியங்கா கிட்ட ஜெனியை பத்தி விசாரிக்கும் போது இவங்க 2 பேரும் நீண்ட நாட்களாவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாருமே நைட் ஒன்னா தான் கார்ல டிராவல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரியங்காவை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெனியும் ஜெனியோட பாய் ஃப்ரெண்டும் ஜெனியோட வீடு வரைக்கும் போயிருந்திருக்காங்க. ஜெனியை 11 மணிக்கு டிராப் பண்ணிட்டு அந்த பையன் கிளம்பி போயிருந்திருக்கான். போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்படி ரிட்டர்ன் வர அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது பிரியங்கா சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தப்பான ரிலேஷன்ஷிப் எல்லாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அது லவ்வா கன்வெர்ட் ஆயிருக்குது. மேபி என்ன டிராப் பண்ணிட்டு போகும்போது சித்தார்த் கிட்ட அவளுடைய காதல சொல்லி இருந்திருப்பா. சோ அந்த காதல் சம்பந்தமா பேசுறதுக்காக கூட அவன் ரிட்டர்ன் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்றியா? இதைத்தான் அந்த சித்தார்த் பயலும் சொல்லுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நாங்க ஸ்டூடெண்ட், கிரிமினல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி பிரியங்காவை அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப இறந்து போன ஜெனியோட பேரண்ட்ஸை வர சொல்றாங்க. அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது ஜெனி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி இருந்திருக்கா. நான் வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ சேஃபா இருமா, அம்மா அப்பா வந்துகிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் வந்துருவோம், சாப்பிட்டல சாப்பிட்டுட்டு தூங்கி நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்குது. ஜெனி மர்மமான முறையில அவங்க வீட்டுக்குள்ள கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு. துவாரகா கேக்குறாங்க, உங்களுக்கு யாராவது மேல சந்தேகம் இருக்கா, இல்ல உங்களுக்கு யாராவது கூட பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு அட்டாக் பண்ற அளவுக்கு யாராவது கூட ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றாங்க. சரி, இந்த ஜெனியோட ஃப்ரெண்ட் சித்தார்த் பையலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவன் நல்ல பையன் தான் மேம் அப்படின்னு கேட்க, உங்க பொண்ணு சித்தார்த்து லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லவர் ஆக கூடாதா அப்படின்னு கேட்க, பேரண்ட்ஸ் 2 பேரும் தலை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப துவாரகா சொல்றாங்க, சித்தார்த் தான் உங்க பொண்ணை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிருக்கான். 1 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். கேட்டா உங்க பொண்ணு தான் கால் பண்ணி வர சொன்னதா சொல்றான் அப்படிங்கும்போது, கிடையாது மேடம், அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப எமோஷனலா வராங்க. ஜெனியோட அப்பா என்ன
என்ன சொல்றாருன்னா, ஏதோ சொல்லி எங்க ரெண்டு பேர்த்த நீங்க பயங்கரமா குழப்பறீங்க. என் பொண்ணு இப்ப செத்து போயிட்டான்ற பேர் மட்டும் தான் நியூஸ்ல வந்துகிட்டு இருக்குது. நீங்க அதையும் இதையும் சொல்லி செத்து போன எங்க பொண்ணோட பேரை மறுபடியும் கெடுக்காதீங்க. செத்து போனவ கண்டிப்பா திரும்பி வரமாட்டா. அட்லீஸ்ட் பேரையாவது கெடுக்காம இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பேரண்ட்ஸ் கிளம்பிடுறாங்க. இப்ப சித்தார்த்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லி, உன் மனசுல என்ன மன்மதன் நினைப்பா அப்படின்னு கேட்க சித்தார்த்துக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட Facebook ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, மேம் அவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேம் அப்படின்னு சொல்ல, ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல பசங்களே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல பிரியங்காவை டிராப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஒண்ணா வந்திருக்காங்க. அபார்ட்மெண்ட் கிட்ட வந்த உடனே பாத்தீங்கன்னா ஜெனி வந்து சித்தார்த் கிட்ட இன்டைரக்டா அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியா இருந்தது, இதே மாதிரி எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சித்தார்த்துக்கு சரியா புரியாது. எப்போதுமே ஹாப்பியா தானே இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டி இறங்கி ஜெனி அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவளோட பிளாட்டுக்கு போய் சேருவா. பிளாட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சித்தார்த்துக்கு போனை போட்டு, இந்த மாதிரி எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்குது, வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, சித்தார்த்து பாத்தீங்கன்னா இந்நேரத்துல டீ குடிக்கிறதுக்கா, இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. சரி நீ வரலன்னா என்ன, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. உடனடியா பொசசிவான சித்தார்த் பாத்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம் இரு ஜெனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு வருவாரு. நேரா ஜெனியோட வீட்டுக்கு போய் கதவை தட்டினா ஜெனி கதவை திறக்கவே மாட்டாங்க. காலிங் பில் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஆனாலும் ஜெனி திறக்கவே மாட்டாங்க. ஒருவேளை சொன்ன மாதிரியே வெளியில போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து செக்யூரிட்டி கிட்ட, ஜெனி மேம் வெளியில போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் அவங்க வெளியில போல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க கால் பண்ணி என்ன வர சொன்னாங்க, நான் வந்து காலிங் பில் அடிச்சும் பார்த்துட்டேன் தட்டியும் பார்த்துட்டேன், கதவை திறக்கவே இல்லை அப்படிங்கும்போது, அப்படியா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியும் கூட வராருங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காலிங் பில் அடிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. ஆனா கதவை திறக்கிற மாதிரி இல்லங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே கதவை திறக்கவே இல்ல. சித்தார்த் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஜெனி போன் எடுக்கவே மாட்டேன்றாங்க. செக்யூரிட்டி சொல்றாரு, நம்ம எதுக்கும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு கேட்டு உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வராரு. யார் போன் பண்ணது அப்படின்னு கேட்க, செக்யூரிட்டியும் சித்தார்த்தும் நாங்க தான் சார் கால் பண்ணோம். ஆக்சுவலா உள்ள இருக்கிறது ஜெனி என்னோட ஃப்ரெண்டு, அவளை டிராப் பண்ணிட்டு இப்பதான் நான் கிளம்பினேன். கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே போன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். வந்து பார்த்தா கதவை திறக்க மாட்டேன்றாங்க. காலிங் பெல் அடிச்சாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னு சொல்ல, சரின்னு இவங்களும் வந்து கதவை தட்டி பாக்குறாங்க, காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க. உள்ள இருக்கிற ஜெனி எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. சரி இந்த வீட்டுக்கு இன்னொரு சாவி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, பில்டிங் ஓனர் மேலதான் சார் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா பில்டிங் ஓனரை மீட் பண்றதுக்காக போறாரு. சோ அவர்கிட்ட இன்னொரு சாவி இருக்குது, அந்த சாவியை வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஓபன் பண்றாங்க. டோர் ஓபன் ஆயிருது. ஆனா செக்யூரிட்டியும் சரி நம்ம சித்தார்த்தையும் உள்ள விட மாட்டேன்றாங்க. வெளியிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸ்காரங்களும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய சித்தார்த் ஜெனி ஜெனின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியில வந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, ஜெனிக்கு என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா உயர் அதிகாரிக்கு போனை போட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த கதையெல்லாம் சித்தார்த் சொல்லி முடிக்க, இப்ப துவாரகா பாத்தீங்கன்னா இந்த சித்தார்த்தை ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. முதல்ல ஜெனியை கொண்டாந்து நீ கார்ல டிராப் பண்ண, அதுக்கப்புறம் ஜெனி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ஒன்னா இருக்கிறதுக்காக பைக்ல வந்திருக்கிற, செக்யூரிட்டி இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற, அவகிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருக்கிற. ஆனா ஜெனி அக்செப்ட் பண்ணல அப்படின்றதுனால செக்ஸுவலி ஹராஸ்மெண்ட் பண்ணி அவளை கொடூரமா கொலை பண்ணிட்டு வெளியில போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி செக்யூரிட்டி கிட்ட நாடகம் ஆடி இருக்கிற. இப்ப நீயா ஒத்துக்கோ, இல்லனா உன் மேல ப்ரீ பிளானட் மர்டர் வழக்கு தூக்கி போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன், காலத்துக்கு உன்னால வெளியில வரவே முடியாது அப்படின்னு சொல்ல, மேம் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க மேம், நானும் ஜெனியும் 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு இருக்கிறோம். சோ இப்பதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்ற ஒரு விஷயமே மலர ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஜெனியோட பேரண்ட்ஸுக்கு கூட என்ன நல்லாவே தெரியும், என்ன போய் இப்படி எல்லாம் சொல்றீங்களே மேம் அப்படின்ற மாதிரி சித்தார்த் கேள்வி கேட்கிறான். ஆனாலும் துவாரகா பாத்தீங்கன்னா இந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க, உண்மையை ஒத்துக்க சொல்லி மிரட்டுறாங்க. இப்ப கேட்டு கிட்ட ஒரு சிசிடிவி கேமரா இருக்குதுங்க. அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் நின்னுக்கிட்டு இருந்திருக்குது. அது ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. செக்யூரிட்டியை கூப்பிட்டு அது யாருடைய கார் அப்படின்னு கேட்கும்போது, இதே பிளாட்ல கணேஷ் அப்படின்ற ஒரு நபர் ஸ்டே பண்ணிருக்காரு, அவருடைய கார் தான் மேடம், அவரு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆளு, எல்லாத்துக்கிட்டயுமே வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பாரு, அவரை சைக்கோன்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க மேடம் அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி சித்தார்த்தும் ஜெனியும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கணேஷ் என்ற நபர் பின்னாடி வந்து நின்னுட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெனி, ஐயோ இவனா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டி வழி விட்டுரு அப்படின்னு சொல்ல, கரெக்டா செக்யூரிட்டியும் கேட்ல இருந்து ஓடி வந்துட்டாருங்க. இவங்க காரை ஒரு ஓரமா நிப்பாட்ட வச்சுட்டு அந்த காருக்கு வழி விட்டுறாங்க. அந்த கணேஷ்ன்றவரும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாருங்க. போனதுக்கு அப்புறம் நம்ம ஜெனி பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வந்திருக்காங்க. செக்யூரிட்டிக்கு போய் இவங்க வாங்கிட்டு வந்த பீட்சாவை கொடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. இதுதான் நான் கடைசியா ஜெனியை பார்த்தது மேடம் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாரு. பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை போட்டு பொலவலன்னு பொளந்துறாங்க. இப்ப அந்த பிளாட்டோட செக்ரட்டரியை வர சொல்றாங்க. அந்த செக்ரட்டரி கிட்ட ஜெனி மற்றும் ஜெனியோட குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போது அவரு நல்ல விதமா தாங்க சொல்றாரு. ஆனா துவாரகா போட்டு வாங்குற விதமா நான் ஒன்னும் அப்படி கேள்விப்படலையே. அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு, அந்த பொண்ணு நிறைய பசங்க கூட சுத்திட்டு இருக்கும், நிறைய பசங்க கூட பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது, அப்பவும் இந்த செக்ரட்டரி நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் தப்பு மேடம், அந்த பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இப்ப ஜெனியோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தனியாவும் பொண்ணுங்க தனியாவும் கூட்டிட்டு வந்து போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை பண்ற விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரகடா இருக்குதுங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இப்போ வரைக்குமே கில்லர் யாரு அப்படின்ற க்ளூ கிடைக்கவே இல்ல. கமிஷனர் சைடுல இருந்தும் பயங்கர பிரஷர். இந்த பிளாட்டுக்கு வந்து போற யாரையுமே விட்டு வைக்கலங்க. ஈவன் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வருவாங்க இல்லையா, அந்த பசங்களையும் யாரு அப்படின்றதெல்லாம் பார்த்து பயங்கரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியோட கிளாஸ்மேட் பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கும் போது இவங்க குரூப்லயே மேத்யூ அப்படின்ற ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் ஜெனியை ஒன் சைடா லவ் பண்ணி இருந்திருக்கான். இதை ஒரு லீடா வச்சுக்கிட்டு அந்த பையனை ஸ்டேஷன்ல வச்சு உரி நொறிக்கிறாங்க. அந்த பையன் கெஞ்சறான், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப செக்யூரிட்டியை ஸ்டேஷனுக்குள்ள வச்சு, ஏன்டா செக்யூரிட்டி வேலை பார்க்க சொன்னா மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொளந்து எடுத்துறாங்க. என்னதான் இந்த பசங்களை போட்டு அடிச்சாலும் புடிச்சாலும் போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. இப்ப ரெண்டு போலீஸ்காரங்க ஏசி துவாரகாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இன்வெஸ்டிகேஷன்ல இவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனியோட வீட்டுக்குள்ள வேல்யூபிள்ஸ் எதுவுமே திருட்டு போல, பீரோ உடைக்கப்படல, அங்க இருக்கக்கூடிய சாமான எதுவுமே உடைக்கப்படல. அப்ப கில்லரோட நோக்கம் ஜெனியை ரேப் பண்றது மட்டும் தான் இருந்திருக்குது. கில்லர் பாத்தீங்கன்னா மெயின் டோர் வழியா தான் ஜெனியோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அதனாலதான் ஸ்ட்ரகிளிங் நடந்ததற்கான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. மேபி கில்லர் வந்து ஜெனிக்கு தெரிஞ்சவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியா பால்காரங்க, செக்யூரிட்டி, டிடிஹெச் இன்ஸ்டால் பண்றவங்க, லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர விடாம எல்லாருமே போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. பட் எந்த க்ளூமே கிடைக்கல. அப்ப எந்த ஸ்ட்ரகிளிங்குமே நடக்காம ஒரு நபர் உள்ள பூந்து இதை செஞ்சிருக்கானா, ஒருவேளை ஜெனியோ ஒரு நபர் உள்ள வர வச்சிருப்பாலோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. அந்த டைம்ல தான் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வருது. சமன் சாம்பிளை வச்சு பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா. சோ கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஓ பாசிட்டிவ் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஜெனியோட சர்க்கம்ஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் ஓ பாசிட்டிவ் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது செக்யூரிட்டி, சித்தார்த், அது மட்டும் இல்லாம ஜெனியோட அப்பாவும் ஓ பாசிட்டிவ் அப்படின்றது தெரிய வருதுங்க. அது போக இன்னும் 2 பேருக்கு கூடயும் மேட்ச் ஆகுது. சோ இந்த 5 சஸ்பெக்டோட சமன் சாம்பிளையும் செக் பண்ணுங்க, மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, ஜெனியோட அப்பாதுமா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு என்ன பண்ணிதான் ஆகணும், அவரு ஒரு ஆம்பளை தானே, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துறாங்க. போலீஸ்காரங்களுக்கு சங்கட்டமா இருக்குது. இருந்தாலும் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அங்க கட் பண்ணா பிரியங்கா தூங்கிட்டு இருக்கும்போது பிரியங்காவோட பெட் பக்கத்துல இறந்து போன ஜெனி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பட்டுன்னு இவங்க கண்முழிச்சிடுறாங்க. ஜெனியோட இழப்பு பாத்தீங்கன்னா பிரியங்காவை ரொம்பவே பாதிச்சிருக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் க்ளோஸ். இப்ப தினமும் தனியா வெளியில போயிட்டு வரும்போதெல்லாம் ஜெனியை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. பிரியங்கா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இது நாள் வரைக்கும் ஜெனியை யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. போலீஸை பார்த்தாலே செம்ம கோவம் வருது. அதுவும் குறிப்பா என்னோட அப்பாவும் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு, அதனால இன்னும் கோவம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா சமாதானப்படுத்துறாங்க. இப்ப வீட்டு வாசல்ல பிரியங்கா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜெனியோட ஞாபகங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஜெனியோட அம்மா பிரியங்காவை பாக்குறதுக்காக வராங்க. சோ ஜெனி இல்லாத அந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்குதுமா, ஜெனி ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போகும்போது இதை போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசாசியா வாங்கி வச்சிருந்தேன், இதை நீ வச்சுக்கமா, நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏசி துவாரகா இருக்காங்க இல்லையா, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எல்லா ஆங்கிள்லயுமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. அதனால அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னால போய் வீட்டுல படுத்து தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறு செஞ்ச அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு முகத்தை காட்டலங்க. ஆனா அவன் ஒரு இடத்துல ஜாலியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்றத மட்டும் காட்டுறாங்க. போலீஸ்க்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்படுது. அவங்க கிட்டயும் எந்த லீடும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பாத்தீங்கன்னா கிடப்பிலேயே போடப்படுதுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் பிரியங்காவோட அப்பா இருக்கிறார் இல்லையா கமிஷனர், இதை ரீஓபன் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. மறுபடியும் இந்த வழக்கை ரீஓபன் பண்றாங்க. இந்த முறை பிரியங்கா இருக்காங்க இல்லையா, ஒரு லாயரா களத்துல இறங்குறாங்க. மீடியாக்காரங்க கிட்ட பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டர் ஆகி சர்வீஸ் பண்ண வேண்டிய நானு அதை விட்டுட்டு லா படிச்சுட்டு இப்ப லாயர் ஆகி சர்வீஸ் பண்றதுக்கு வந்திருக்கேன். அதற்கு காரணம் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த அநீதி தான். என் ஃப்ரெண்டோட வழக்குக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் புரிய வருது, கமிஷனர் பாத்தீங்கன்னா தான் பொண்ணு ரெடி ஆயிட்டா வாதாடுறதுக்கு. இப்ப இந்த வழக்கை ரீஓபன் பண்ணலாம்னு முடிவெடுத்து ஓபன் பண்ணி இருந்திருக்காரு. தன்னோட அப்பா கிட்ட நான் லாயர் ஆக போறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்றாரு, என் பொண்ணு எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கண்டிப்பா அதுல வெற்றி காணுமான்ற நம்பிக்கை இருக்கு, உனக்கு பிடிச்சதை பண்ணுமா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா பிரியங்காவோட அம்மா டாக்டருக்கு படிச்சுட்டு இப்படி லாயர் ஆகிறேன்னு சொல்றியே, இதனால உன்னோட கெரியரே காலி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல பிரியங்கா அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. ஆனா அவங்க அப்பா ஒரே ஒரு அட்வைஸ் பண்றாரு, நீ எமோஷனல் ஆகி இந்த முடிவை எடுக்காத, ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த முடிவை எடு அப்படின்ட்டு. சோ நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா பிரியங்கா இப்ப லாயர் ஆகி கோர்ட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட்ல ஜட்ஜ் கிட்ட பிரியங்கா இந்த வழக்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்கை ரீஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வரதுக்காக தான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொல்லப்பட்டதே என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல ஜட்ஜ் சொல்றாங்க, இந்த வழக்குல எமோஷன்ஸ்க்கு வேலையே கிடையாதுமா, ஆதாரங்கள் இருந்ததுன்னா இந்த வழக்கை தொடரலாம், அப்படி இல்லனா கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்காம அடுத்த வழக்குக்கு போலாம் அப்படின்னு சொல்ல பிரியங்கா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்காங்க. இந்த வழக்கை முதல்ல விசாரணை பண்ணது ரத்தன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர். அவரை கூண்ட்ல ஏத்தி விசாரணை பண்ணணும் அப்படின்னு அனுமதி வாங்கி அவரை கூண்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அவர்கிட்ட பிரியங்கா கேள்வி கேட்கிறாங்க, ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கா, இது எவ்வளவு சென்சிட்டிவான வழக்கு, இந்த வழக்கை நீங்க எப்படி கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்க, கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணல மேடம், ஜெனியூனா தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கும்போது யாருக்கு சாதகமா அப்படின்னு கேள்வி கேட்க ஆப்போசிட் தரப்புல இருந்து அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. ஆப்போசிட் தரப்பு லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே டிரான்ஸ்ஃபர்லாம் நடந்தது,
அதனாலதான் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருந்தா இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதற்கான ரிப்போர்ட்டையும் பிரியங்கா சப்மிட் பண்றாங்க. ஆக்சுவலா போலீஸ்காரங்க தரப்புல இருந்து டைம் கேட்டு அந்த டைமையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வார்னிங்கையும் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்துமே இவங்க கேஸ் சால்வ் பண்ணல. இப்ப பிரியங்கா இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த டைம்லயே வேளச்சேரியில இதே மாதிரியான பேட்டர்ன்ல இன்னொரு மர்டர் நடந்தது. அந்த மர்டர்ல சாஜன் அப்படின்ற ஒரு நபர் தான் குற்றவாளி அப்படின்னு அரெஸ்ட் செஞ்சாங்க. ஆனா குற்றம் நிரூபிக்கப்படாதனால அந்த நபர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. உண்மை என்னன்னா அவர் நிரபராதி தான், எந்த குற்றமும் பண்ணாதவர் தான். ஆனா உண்மையான குற்றவாளி ஏன் கண்டுபிடிக்கல? இதுல ட்விஸ்ட் என்னன்னா இந்த ரெண்டு வழக்குமே டிவி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரா பேசப்பட்டுச்சு. அதனால பொய்யான குற்றவாளியை இவங்கனால ஃப்ரேம் பண்ணி உள்ள போட முடியல. சப்போஸ் இது மீடியால பேசப்படாம இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா எவனோ ஒருத்தனை தூக்கிட்டு வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப எதிர்த்தரப்பு லாயர் பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல வக்கீலானதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனா உங்களுக்கு போதுமான பிராக்டிஸ் இல்லாதனால கோர்ட்ல வந்து கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பேசிக் நாலேஜே இல்லாம நாட்டுல குற்றம் செஞ்ச எவ்வளவோ குற்றவாளிகளை ப்ராப்பரா கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க கொண்டாந்து கோர்ட்ல நிப்பாட்டுவாங்க. ஆனா அங்க ப்ராப்பரா குற்றம் நிரூபிக்கப்படாதனால அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. அவங்க குற்றவாளிகளாவே இருந்தாலும் கூட போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால அவங்க ரிலீஸ் செய்யப்படுவாங்க. பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி 8 வழக்கு அந்த டைம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஒவ்வொருத்தங்களையும் நிரூபிக்கப்படாம ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தா குற்றங்கள் அதிகமாயிட்டே தானே இருக்கும். அப்படிங்கும்போது எதிர்த்தரப்பு லாயர் எவிடன்ஸே இல்லாம எப்படிங்க நிரூபிக்க முடியும் அப்படின்னு வேலிடான பாயிண்ட சொல்றாருங்க. சோ ரெண்டு தரப்புலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. பிரியங்கா ஒரு கேள்வி கேக்குறாங்க. நான் வந்து கூண்ட்ல நின்னுட்டு இருக்க ரத்தன் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் கிட்ட விசாரணை பண்ணணும். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே உட்கார்ந்துறாருங்க. ரத்தன் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் கிட்ட பிரியங்கா வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா வேளச்சேரியில கொல்லப்பட்ட அனிதா அப்படின்ற பொண்ணோட வழக்குலயும் அப்புறம் ஜெனியோட வழக்குலயும் சிமிலர் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்குது. ஆனா கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. பட் அனிதாவோட கிரைம் சீன்ல ஒரு ஷூ தடயம் கிடைச்சிருக்குதுங்க. அந்த ஷூவோட சைஸ் 11ஆம் நம்பர். அப்போ 11ஆம் நம்பர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஷூ போட்டுருவேன், கொஞ்சம் டாலான ஆளா தான் இருப்பான். அந்த ஆங்கிள் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்க மறுபடியும் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தலையிடுறாருங்க. ஒரு ராபரி வழக்குல பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பர் ஷூ தடயம் வந்து அடிக்கடி போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்குது. அந்த 10ஆம் நம்பர் ஷூ தடயத்தை வச்சுக்கிட்டு அவன் இந்த ஹைட்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில அவன் புடிவடும் போது தான் தெரிய வருது அவன் ஹைட்டாலாம் இல்ல, அவன் நார்மலான ஹைட்ல தான் இருந்திருக்கான். போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணி விடுறதுக்காகவே இவன் பெரிய சைஸ் ஷூவா போட்டுட்டு போயிருந்திருக்கான். இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க பிரியங்கா சொல்றாங்க ஒரு சில வழக்குகள்ல இப்படி நடந்திருக்குன்னா எல்லா வழக்குலயும் இப்படிதான் இருக்கணும் ஆயிருமா அப்படின்னு கேட்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி தன்னை ஒருத்தன் பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணிட்டான், அதுவும் என்ன மிரட்டி அவன் பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லி இந்த ரத்தன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. சோ அந்த டீடைல்ஸை வச்சு இந்த ரெண்டு வழக்குக்கும் சம்பந்தப்பட்டிருக்கானான்ற ஆங்கிள் கூட விசாரணை பண்ணிருக்கலாமே, ஏன் விசாரணை பண்ணலான்னு கேள்வி கேட்க ஒரு வழக்குல தொடர்புடையவன் இன்னொரு வழக்குலயும் தொடர்புல இருக்கணும் அப்படின்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. இப்ப ரெண்டு தரப்புலயுமே பயங்கரமா ஆர்கியூமெண்ட் நடக்குது. ரெண்டு தரப்பையுமே கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல போலீஸ்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்காம அவங்க என்ன செய்யல அப்படின்றத ஒரு பாயிண்டா வச்சு அதெல்லாம் செஞ்சோம்னா குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட ஏசி துவாரகா எங்க அப்படின்னு கேட்கும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு அவங்க வேற ஒரு வழக்குல பிஸியா இருக்கிறதுனால வர முடியல அப்படின்ட்டு. அடுத்த ஹியரிங்க்கு கண்டிப்பா அவங்க வந்தே ஆகணும், அது வரைக்கும் பிரியங்கா நீங்க டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த ஹியரிங்க்கு துவாரகா வராங்க. துவாரகாவை கூண்ட்ல நிப்பாட்டி பிரியங்கா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் இந்த வழக்கை ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்றாங்க. சோ இந்த வழக்குடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க இந்த வழக்குல இருந்து ரிலீவ் ஆகும்போது இந்த வழக்கை அடுத்து வரவங்க கிட்ட ப்ராப்பரா ஒப்படைச்சிட்டு போகணும் தானே, நீங்க ஏன் ப்ராப்பரா ஒப்படைக்கல? அதே சமயம் புதுசா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க வைக்கிற மீட்டிங்ல எல்லாம் இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க கலந்துக்கணும் தானே, ஏன் கலந்துக்கவே இல்ல? நம்ம ரிலீவ் ஆயாச்சு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படியே விட்டுட்டு போனீங்க அப்படின்னு பிரியங்கா கேள்வி கேட்கறாங்க. நான் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி துவாரகா சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டட தொழிலாளி தன்னை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. அவனோட அங்க அடையாளத்தையும் சொல்லி இருந்திருக்காங்க. நீங்க அதை கேர்லெஸ்ஸா விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கேர்லெஸ் எல்லாம் விட கிடையாது, அவங்க கூட வேலை பார்க்கறவங்க அவங்களோட சர்க்கம்ஸ்டன்சியல் எல்லாத்தையுமே வச்சு அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொன்னேன். ஆனா பல இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமும் அந்த நபர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி துவாரகா சொல்றாங்க. அந்த கட்டட தொழிலாளியோட உடம்புல இருந்து சமன் சாம்பிள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த சமனை ப்ரீவியஸா அட்டாக் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த 2 பெண்களோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏசி துவாரகா சொல்றாங்க எனக்கு இருந்த ஒர்க் பிரஷர்ல அதை பண்ணல அப்படின்ட்டு. இதை செஞ்சு பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த 3 பேர்த்தோட வழக்குலயுமே ஒருத்தன் தான் இன்வால்வ் ஆயிருக்கானா இல்லையா அப்படின்ட்டு. பிரியங்கா சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. 3 வழக்குல இருந்து கிடைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்திருந்தாலே குற்றவாளி யாரு அப்படின்ற ஒரு விஷுவல் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எழுந்திருச்சு அந்த கட்டட தொழிலாளி கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் கான்ஃபிடன்ஷியலான விஷயம், அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப இதை வச்சு பார்க்கும்போது உங்களோட கெரியரை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இந்த விஷயத்தை எடுத்து வாதாடுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ இந்த வழக்கை டைவர்ட் பண்ற மாதிரி இல்ல, அந்த மாதிரி தான் எதிர்த்தரப்புல ஆயிரும் பேசுறாருங்க. அங்கதான் ஜெனி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கான்ஃபிடன்ஷியலான மேட்டருக்குள்ள நான் வர கிடையாது, ஜெனியோட வழக்கை எடுத்து நான்
ஸ்டடி பண்ண ஆரம்பிச்ச அந்த டைம்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த கட்டட தொழிலாளி என்ன நேரடியா வந்து சந்திச்சாங்க. என்கிட்ட அவங்க பாதிக்கப்பட்ட விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு தான் நான் இப்போ வாதாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரியங்கா சொல்றாங்க, நான் உங்களை கொஸ்டின் கேட்கறேன் நினைக்காதீங்க, எனக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வழக்கை எடுக்கிறீங்க, அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க. சோ உங்களால கில்லரை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவீங்க, உங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அவ்வளவு சீக்கிரம் நாங்க கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டோம், ஒரு கிரைம் நடந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு குற்றவாளியை பிடிச்ச கதையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களால முடியலன்ற பட்சத்துல இந்த சிபிஐக்கு மாத்துறீங்களே அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, பொதுவா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விடவே சிபிஐக்கு பவர் அதிகம், சிபிஐயை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அதனால அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி துவாரகா சொல்றாங்க. துவாரகா வாயாலேயே பதில வர சொல்லி இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பிரியங்கா ப்ரூவ் பண்றாங்க. எதிர்த்தரப்பு லாயர் போலீஸ்க்கு ஆதரவா பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஜட்ஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கட்டட தொழிலாளியோட வழக்குல கிடைச்ச சாம்பிள்ஸை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஹியரிங்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப துவாரகாவோட தலைமையில டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சோ அந்த டெஸ்ட்ல பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்குதுங்க. சோ இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு தெரிய வருது. அப்ப ஊருக்குள்ள இதே மாதிரியான வழக்கு எங்காவது ரெஜிஸ்டர் ஆயிருக்குதான்னு செக் பண்ணி அந்த வழக்கு கூடயும் இந்த சாம்பிள்ஸை மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி துவாரகா ஆர்டர் கொடுக்குறாங்க. அடுத்த ஹியரிங்ல இது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஜட்ஜ் பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்காவை பாராட்டுறாங்க. அதே சமயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஷேமா இல்லையா, ஒரு பொண்ணு லாவை கத்துக்கிட்டு வந்து இந்த விஷயத்த முன் வைக்கிறா, நீங்க எவ்வளவு வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, நீங்க ஏன் இந்த விஷயத்த பண்றதுக்கு தவறிட்டீங்க அப்படின்ட்டு. இப்ப போலீஸ்க்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க கொலை செய்யப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வழக்கு தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஆனா இன்னும் எத்தனை பேரு இவனால பாதிக்கப்பட்டதை வெளியில சொல்லாம இருக்கலாங்களோ, அதனால சீக்கிரம் அந்த கல்பிரிட் யாரு அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் ஆர்டர் கொடுக்குறாங்க. அடுத்த ஹியரிங்ல பிரியங்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லீடை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேரளால பாலக்காட்டுல இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அது நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகலா வந்திருக்குது. இறந்து போன ஜெனியோட வழக்கும் பாலக்காட்டுல நடந்த அந்த வழக்கும் ஒரே மாதிரி இருக்குது. போலீஸ்காரங்க இந்த வழக்குகளை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திருந்தாங்க அப்படின்னா இல்லற சீக்கிரமா நெருங்க முடிஞ்சிருக்கும். ஆனா போலீஸ்காரங்க மத்த வழக்கு கூட ஒப்பிட்டே பார்க்க மாட்டேன்றாங்க. இதே மாதிரி நார்த் இந்தியால ஒரு சீரியல் கில்லர் ஒரு சம்பவத்தை பண்ணுவான். சம்பவத்தை பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன வழக்குல ஜெயிலுக்கு போவான். போய் போலீஸ்காரங்க கிட்ட ஃபைனை கட்டிட்டு வெளியில வந்துருவான். வந்தவன் மறுபடியும் ஒரு கொலையை பண்ணுவான். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பெட்டி கேஸ்ல உள்ள போவான். சோ இது ஒரு பேட்டர்னாவே வச்சு அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நீண்ட நாட்களாவே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு இவன் மேல டவுட் வரல. அந்த சீரியல் கில்லிங் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது. போலீஸ்காரங்க அப்பவே இதை சந்தேகப்பட்டு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த கொலைகளை எல்லாம் தடுத்து நிப்பாட்டி இருக்க முடியும் இல்லையா. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குதோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. துவாரகா பாத்தீங்கன்னா ஜெயில யாராவது மேல டவுட் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு டீம் கிட்ட சொல்றாங்க. இப்ப கமிஷனர் கூட ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாதாடிட்டு இருக்கிறது எம் பொண்ணு, அவ தெரியாம எதையுமே செய்ய மாட்டா, ஏதாவது ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் அவ இவ்வளவு தூரம் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி போலீஸ்காரங்களுடைய மானோ டிவி சேனல்ல பறந்துகிட்டு இருக்குது. என் பொண்ணு அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ் ஆகிய நாம அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கூண்டுல கொண்டே நிப்பாட்டணும், இல்லாட்டி மானமே போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சார் அவங்க உங்க பொண்ணு தானே, நீங்க தடுத்து நிப்பாட்டலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் நம்மளால பேச முடியாது, நம்மளால முடியலன்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவ இந்த வழக்கை கையில எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம குற்றவாளியை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை தானே, அவளை நிப்பாட்டுறதை விட்டு போட்டு நம்ம குற்றவாளியை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்றாருங்க. இப்ப கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான கேஸ்ல அரெஸ்ட் ஆன எல்லாரோடைய சாம்பிள் கோடையுமே மேட்ச் பண்ணி பாருங்க, ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது போலீஸ்காரங்க ரொம்ப தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயில இருக்கிற கைதிங்க, வந்தவங்க போனவங்க, சின்ன சின்ன குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட சாம்பிள் கோடையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் கேரளா போலீஸ் கிட்ட இருந்து ஒரு லீடு கிடைக்குது. கண்ணூர் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த சம்பவங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்ப அந்த நபரை பாத்தீங்கன்னா கஸ்டடியில எடுக்கிறாங்க. ப்ராப்பரா லெட்டர்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் துவாரகாவுடைய தலைமையில அந்த நபரை கொண்டு வந்து ரோட்ல வச்சு அந்த நபரை போட்டு போலீஸ்காரங்க பொலவலன்னு பொளக்குறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கூட்டு வராங்க. அவனை கூண்ட்ல நிப்பாட்டின உடனே பிரியங்கா தான் ஒரு லாயர் அப்படின்றத மறந்து ஜெனிக்காக எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை பிடிச்சி கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஜட்ஜும் சரி அங்க இருக்கிறவங்களும் சரி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, தடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு இவங்க கிட்ட கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது, எதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வர பொண்ணுங்களை பார்த்தாலே இவனுக்கு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருமா. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருளுங்களாம் வாங்குறதுக்காக போறான். அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பொண்ணு ஷார்ட்டான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணை இவன் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு எப்ப வீட்டுல தனியா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அந்த பொண்ணு கிட்ட பாலியல் ரீதியா துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். கத்தியை காட்டி மிரட்டுறத ஒரு பேட்டர்னா வச்சிருக்கான். கத்தியை காட்டி பயந்து சில பொண்ணுங்க அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருக்கிற பொண்ணுங்களை அப்படியே விட்டுட்டு வந்துருவானா. தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலோ இல்ல தடுக்கிறதுக்கு முயற்சி
முயற்சி பண்ணாலோ அந்த பொண்ணை அங்கேயே கொலை பண்ணி போட்டுட்டு வந்துருவானா. அப்படிதான் ஒரு நாள் இந்த கட்டட தொழிலாளியை டார்கெட் பண்ணி இருந்திருக்கான். அந்த கட்டட தொழிலாளி தங்கக்கூடிய இடத்துல போயிட்டு இவன் அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்கான். சத்தம் போட்டேன்னா கொன்றுவேன்னு மிரட்டி இருக்கிறான். அந்த லேடியும் அமைதியா இருந்திருக்காங்க. இவன் வேலையை முடிச்சுட்டு பணத்தை தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த கட்டட தொழிலாளி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. ஒரு முறை விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணை இவன் டார்கெட் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கான். பார்த்தா அந்த வீட்டுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க. குடும்பத்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை பிடிச்சிட்டாங்க. ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவன் எங்க வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. அவங்க வீட்டு பொண்ணுங்களுடைய மானம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு வழக்கு தான் நம்ம மேல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்ச தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த பொண்ணை டார்கெட் பண்றான். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை போய் பண்ணிட்டு இவனே ஏதாவது ஒரு வழக்குல போய் அரெஸ்ட் ஆயிடுறது. யாருக்குமே பாத்தீங்கன்னா இவன் மேல ஒரு டவுட் வராது இல்லையா. இதையே ஒரு பேட்டர்னா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்பதான் ஜெனியை அவன் டார்கெட் பண்ணி இருந்திருக்கான். ஜெனி மேல இவனுக்கு அளவுக்கு அதிகமான வெறி ஏற்பட்டு இருந்திருக்குது. அந்த வெறியை தீக்கிறதுக்காக ஜெனி வீட்டுல யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஜெனியை வன்புணர்வு பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அதுவும் ஒரு முறை 2 முறை இல்ல 3-4 முறை. அந்த டைம்ல தான் சித்தார்த் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட இவன் என்ன பண்ணிருக்கானா ஜெனியை ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சுட்டு சித்தார்த் கீழே போன டைம்ல அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். சிசிடிவி கேமரால எங்கேயுமே மாட்டாதனால இவன் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதே யாருக்கும் தெரியல. இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது இந்த கில்லர் மேல செருப்பால் அடிக்கிறாங்க. இப்ப இவன் வாயை திறந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். ஆனாலும் கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுது. இந்த கட்டட தொழிலாளியை கூட்டுவாங்க அப்படிங்கும் போது அந்த கட்டட தொழிலாளியை இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா நல்லா இருக்காது மேடம் அப்படின்னு சொல்ல அப்புறம் இந்த ஜட்ஜ் தனிப்பட்ட முறையில சந்திக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்க. அங்க கட் பண்ணா பிரியங்கா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கமிஷனர் வந்து சொல்றாரு, நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு போலீஸ் ஆபீசரே அவருடைய பொண்ணை கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாருன்னா அப்போ உங்க டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. அம்மா நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீ என் பொண்ணு அப்படின்றத நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரா எனக்கு எந்த பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு ஃபைனல் ஹியரிங்க்கு வருதுங்க. ஜட்ஜ் பிரியங்காவை நினைச்சு பெருமைப்படுறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இந்த குற்றவாளி அவனே ஒத்துக்கிட்டதுனாலையும் எவிடன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிறதுனாலையும் இவனுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கிடுறாங்க. இவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். இனிவே குற்றவாளியை பனிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கலைஞ்சு போதுங்க. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க இவனை எங்கேயோ கூட்டு போறாங்க. ஒரு காட்டுக்குள்ள இறங்கி ஓட சொல்லி சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.